இனிய மாலை வணக்கம். பூமி அம்மன் அஸ்ட்ராலஜிக்கல் ரிசர்ச் சென்டர் சார்பாக திரு சி. ராஜன்பாபு அவர்கள் எழுதிய நூல்கள் வெளியீட்டு விழா இனிதே நடைபெற உள்ளது. கோவை ராஜா வெங்கட்ரமணன் ஜோதிடர் ஐயா அவர்கள் வாழ்த்துரை வழங்குவார்கள். அவர் ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியாவினுடைய முன்னாள் ஊழியர் அலுவலர். அவரை வாழ்த்துரை வழங்குமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். சபையில் உள்ள அனைவருக்கும், ஜோதிட ஆசான்களுக்கும் மற்றும் எனக்கு ஜோதிடம் கற்றுக் கொடுத்த எல்லா ஆசான்களையும் தொட்டு வணங்கி, சிஆர் ராஜன் அவர்களையும் வணங்கி என் உரையை ஆரம்பிக்கிறேன். இப்போ ஜோதிடத்தில் நான் ஒரு 2015 பயணிச்சிட்ருக்கிறேன். சின்ன வயசுலேருந்தே கொஞ்சம் ஜோசியம் ரொம்ப பிரியமாக இருக்கும். அப்போ இந்த ஜோதிடம் பல குருமார்கள்கிட்ட இது கற்றுருக்கோம். அடிப்படையாக கேபி ஜோதிடமும் பாரம்பரிய ஜோதிடமும் இதெல்லாம் படித்து ஒரு நல்ல முறையில் ஒரு ஜோதிடமும் உலகம் பூரா கொண்டு போய் அவங்களுக்கு பலன் பார்த்துட்ருக்குறேன். அப்போ என்னோடய ஸ்பெஷாலிட்டி என்னென்னா, ஒருத்தருக்கு கல்யாணம் உண்டா இல்லையா, கல்யாணம் இருக்குன்னா எந்த வருஷம் எந்த மாதம் எந்த நாள் நடைபெறும், வரக்கூடிய பெண்ணோ கணவரோ எந்த மாதிரி இருப்பார், என்ன லட்சணத்தில் இருப்பார், அப்போ அவங்களோட இருப்பிடம் எவ்வளோ கிலோமீட்டரில் இருக்கும், உள்ளூரில் இருப்பாங்களா வெளியூரில் இருப்பாங்களா வெளிநாட்டில் இருப்பாங்களா, அப்போ அவங்க கல்யாணமாகி நல்ல சுமூகமாக இருப்பாங்களா இல்லை பிரிவு ஏற்படுமா, சரி அவங்க நல்லபடியாக இருந்து அவங்களுக்கு குழந்தை பாக்கியம் உண்டா அப்படிங்கிறது அந்த கல்யாண மேடையிலேயே ஆண் குழந்தையா பெண் குழந்தையான்னு அறிவிச்சிடுவேன். அது எந்த மாதிரி பிரசவமாக இருக்கும், சி செக்ஷனுக்கு போகுமா சிசேரியனாக இருக்குமா அப்படின்னு. அப்போ ஒருத்தருக்கு ஒரு குழந்தையா 2 குழந்தையா எத்தனை குழந்தையா இருக்கும் அப்படிங்கிறதெல்லாம் அறிவிச்சிருவேன். இப்போ நான் நெட்டில் ப்ரௌஸ் பண்ணிகிட்ருக்கும்போது சிஆர்பி மெத்தடு அப்படின்னு வந்தது. நான் முதல்ல லூப்ரிகன் டீலராக இருந்தேன். கேஸ்ட்ரால், பென்சாயில் இதெல்லாம். என்னடா சிஆர்பின்னு பிராண்டு வருதே, இதில் ஜோதிஷத்துலேயும் என்ன சிஆர்பி வருதே அப்படின்னு சொல்லிட்டு உடனே அதை போய் பார்க்குறேன். அதை பார்த்ததும் அவருடைய உடனே வீடியோவெல்லாம் வருது. அப்போ திருப்பூரில் அந்த பெண்ணோட நிகழ்ச்சி இருந்தது இல்லையா, அந்த பெண்ணு தற்கொலை பண்ணிக்கிட்டாங்க, எல்லாருக்கும் உங்களுக்கு பேப்பரில் வந்ததெல்லாம் தெரியும். அப்போ அந்த வீடியோவை போட்டிருக்கிறார். அந்த வீடியோவை போட்டதும் அப்போ அவர் கூட நான் உடனே டெலிஃபோனில் பகிர்ந்துக்கிறேன். அப்போ இங்கே கேபி மெத்தடில் என்னென்னா, ஒரு ஜாதகம் அந்த பர்த் டைம் கரெக்டாக இருக்கா அப்படிங்கிறதுக்கு ஒரு டெக்னாலஜியாக படிச்சிருக்கோம். இப்போ ஒரு குழந்தை பிறக்குது, அந்த குழந்தை பிறந்ததும் அவர் டாக்டர் குழந்தைய வெளியே எடுப்பாரா டைம் பார்ப்பாரா சொல்லுங்கள்? அதில் வித்தியாசம் இருக்கும் இல்லையா. டாக்டர் சொல்லணும், இல்லாட்டி நர்ஸு சொல்லணும், இல்லாட்டி அவங்க கேட்ட நேரமாக இருக்கும், அந்த மாதிரியெல்லாம் இருக்கும். அப்போ இதை துல்லியப்படுத்தி கொடுக்கறதுக்கு ஒரு டெக்னாலஜி இருக்குது. எந்த மில்லி செகண்டில் அந்த குழந்தை பிறந்திருக்கும் அப்படின்னு பார்க்குறதுக்கு. இந்த மாதிரி கண்டிஷனில் நம்ம ராஜன் ஐயாவோட இதை பார்க்குறேன். அப்போ அவர் கூட டிஸ்கஸ் பண்ணிவிட்டு அந்த ஜாதகத்தை இந்த சமயத்தில் லக்னம் இருக்கும், லக்னம் புள்ளியும் இருக்கும், இதோட உபநட்சத்திரமும் இப்படி இருக்கும் அப்படின்னு அவர்கிட்ட சொல்கிறேன். அவர் அதே மாதிரி அந்த லக்னம் இதுதான் இருக்குங்க, நான் இதெல்லாம் பார்க்கல, நான் இப்படி தோணி தான் இது எடுத்துருக்குறேங்க அப்படின்னாரு. எனக்கு ரொம்ப வியப்பாக இருந்தது. ஏன்னா ஒரு கணிதமே போடலை, கணிதம் போடாமையே இந்த மாதிரி கொண்டாந்து கொடுக்குறாரு அப்படின்னு சொல்லிவிட்டு அது டிஸ்கஸ் பண்ணிகிட்டு இருந்தோம். அதுக்கப்புறம் அவருடைய புக்கை நான் வாங்கிக்கிட்டேன். அப்போ இந்த மெத்தடை எடுத்து நான் எப்போவுமே ஒரு 5000 ஜாதகம் என்கிட்ட இருக்கும் எப்போவுமே. இது திருமணம் ஆனவங்க, திருமணம் ஆகாதவங்க, குழந்தை பிறந்தவங்க, குழந்தை பிறக்காதவங்க, ஃபாரின் போனவங்க, பலருக்கும் எல்லாத்துக்குமே ஜோசியம் வேண்டியிருக்கு இல்லையா. பணக்காரனாக இருக்கிறவங்க, ஏழையாக இருக்கிறவங்க, எல்லா விதமான ஜாதகமும் இருக்கும்.
ஆனால் இதில் எல்லாமே ரொம்ப டிமாண்டடாக இருக்கிறது வந்து இந்த திருமணமும் குழந்தை பிறப்பும் தான் ஜாஸ்தியாக கேட்குறாங்க. இப்போ நிறைய காசு இருந்தானா அவனே போய் வண்டி வாங்கிக்குவான், சொத்து வாங்கிக்குவான், போய் படிச்சுக்குவான், எல்லாம் செய்வான். இந்த கல்யாணம் ஆகிறது எப்போங்கிறது தான் ரொம்ப முக்கியமாக இருக்குது. அது இல்லாமல் இந்த குழந்தை பிறப்பு இப்போ ரொம்ப டிமாண்டாக இருக்குது. குழந்தை பிறக்குமா பிறக்காதுன்னு சொல்லணும், அந்த மாதிரி கண்டிஷனாக இருக்குது. அப்போ ராஜன் சாரோட ஒரு மெத்தடு எடுத்து நான் எல்லாமே பயன்படுத்திகிட்ருக்கிறேன். இதில் வந்து இப்போ கூடிய 2 நாளைக்கு முன்னாடி ஒருத்தருக்கு திருமணமே இல்லை அப்படின்னு சொல்லியிருக்கேன். ஓகேங்களா? அப்போ ரொம்ப சிம்பிளான ஒரு மெத்தடு தான். அதாவது லக்னம், 2ஆம் பாவம், 5ஆம் பாவம், 7ஆம் பாவம், இதுக்கு சனி செவ்வாய் எந்த விதத்துலேயும் தொடர்பு இருந்தான்னா அவங்களுக்கு வந்து திருமணம் இல்லைன்னு சொல்லிடலாம். அதில் சில மெத்தடில் அவரோட ரூல்ஸ் எல்லாமும் கொடுத்துருக்குறாரு. ரொம்ப ரொம்ப அற்புதமாக இருக்கும் அந்த இது. நான் இதெல்லாம் இவரோட ஆய்வில் தான் இந்த ஃபைல் பூரா அவரோட இதை தான் கொண்டு வந்திருக்கேன். இதில் மெயினாக முக்கியமாக அவர் சொல்கிறது என்னென்னா, லக்னம் அல்லது லக்னாதிபதிக்கு 7க்கு சனி தொடர்பு ஒரு பாயிண்ட் நோட் பண்ணிக்கோங்க, ரொம்ப சுலபமாக இருக்கும். சரி, 2ஆம் பாவம், 2ஆம் அதிபதி இருக்கார் இல்லைங்களா, அந்த 2ஆம் இடத்துக்கு வதை வைநாசிகம் வேதையில் கிரகம் இருந்தான்னா அது ஒரு 2வது பாயிண்ட்டு. அது என்னென்னு எடுக்க தெரியணும். அதுக்கு அடுத்தது 5ஆம் பாவத்துக்கு செவ்வாய் தொடர்பு. அது தவிர 6ஆம் பாவம், 7ஆம் பாவம், 8ஆம் பாவம் 3 ஏதாவது ஒரு விதத்தில் தொடர்பு. இதை தவிர ராகு எங்கே இருக்காருன்னு பார்த்துட்டு அந்த ராகுவுக்கு வதை வைநாசிகம் வேதையில் இதில் ஏதாவது ஒரு கிரகம் இருந்தானா இந்த பாயிண்ட்டு ஒரு 7-8 பாயிண்ட் கொடுத்துரு, 6 1 7 பாயிண்ட். இதை வந்து கரெக்டாக எடுத்து அப்படி ஃபிட் பண்ணான்னா அவருக்கு கல்யாணம் உண்டா இல்லையானே சொல்லிடலாம். ஓகேங்களா? அது நீங்கள் பயன்படுத்தி பார்த்து அனுபவிச்சாதான் ஆகும். இப்போ ஒரு பாத்திரத்தில் நிறைய பாயசம் இருக்குது, ஒரு கரண்டி போட்டிருக்குறோம். அந்த கரண்டி வந்து அதோட டேஸ்ட்டு உணருமா? அதுக்கு தெரியுமா? அதை எடுத்து யார் சாப்பிட்டாங்களோ அவங்களுக்கு தான் தெரியும். இவர் ராஜன் பாபு சாரை நான் புகழ்ந்து பேசி குரு வணக்கம் சொல்லி அதெல்லாம் ஒரு பக்கம் இருந்தாலும் அவர் கொடுத்த மெத்தடை நான் கொடுத்து ஜெயிச்சிருக்கிறேன் அப்படின்னு சாட்சி சொல்கிறதுக்காக நான் இன்றைக்கி வந்திருக்கேன். அதுவும் இல்லாமல் இங்கே பாருங்கள், விவாகரத்து ஆறதுக்கும் அவர் ரூல்ஸ் கொடுத்துருக்காரு. அதை தவிர எங்கள் ஃபேமிலியிலே ஒரு ஃபயர் ஆக்சிடெண்ட் ஆகி போச்சு. அப்போ இந்த ஃபயர் ஆக்சிடெண்ட் ஆனாலோ யாராவது காணா போனாலோ ஒருத்தர் உசுரோடு இருப்பாங்களோ ஹாஸ்பிட்டலில் இருந்து தப்பிச்சு வருவாங்களோ அப்படின்னு பார்க்குறதுக்கு எனக்குன்னு ஒரு படித்த மெத்தட் இருக்குது. சந்திரன் 3ஆம் பாவம் நீர் ராசி தொடர்பில் இருந்தானா அவங்க உசுரோடு இருக்க மாட்டாங்க. ஓகேங்களா? இப்போ யாராவது ஒருத்தர் காணா போயிட்டாங்கன்னா அவங்க உசுரோடு இருக்காங்களா இல்லையான்னு ஃபஸ்ட்டு பார்த்து சொல்லணும். அதுக்கு அடுத்தது உசுரோடு இருக்காருன்னா அவர் எப்போ திரும்பி வருவார், அவர் கூட யாரெல்லாம் இருக்கிறாங்க, எத்தனை பேர் இருக்காங்க, ஆண் இருக்காங்களா பெண் இருக்காங்களா, எத்தனை கிலோமீட்டரில் இருப்பாங்க அப்படின்னு கூடயும் நாம் எல்லாம் பார்த்து அது தருவோம். அப்போ சிஆர்பி மெத்தடில் சாரோட அந்த விபத்து சம்பந்தமாக என்னங்கிறதெல்லாம் அவரோட ரூல்ஸை வச்சு பார்த்தான்னா உயிர் பிழைக்காது அப்படிங்கிறது வந்தது. அது தவிர மெடிக்கல் அஸ்ட்ராலஜி பார்க்குறதா இருந்தாலும் ஒருத்தருக்கு ஒரு உறுப்பில் எந்த இடத்துல வந்து பாதிப்பு இருக்கும் அப்படிங்கிறத நோட் பண்ணி படம் போட்டு அதில் கொடுத்துருவோம். இந்த கேன்சர் சமாச்சாரமாக இருக்கிறது நான் நிறைய ஜாதகங்களெல்லாம் பார்த்துருக்கேன். நிறைய ஜாதகங்களும் ஆய்வில் எல்லாமே இருந்திருக்கு. ஒரு பர்டிகுலர் ஜாதத்துக்கு கேன்சர் இருக்கா இல்லையான்னு நான் எல்லாம் சுற்றி பார்த்து எதுவுமே கிடைக்கல. அது வந்து அதுக்கப்புறமா சாரோட ஒரு இதில் அந்த கேன்சர் இருக்கிறதுக்கான அவர் நான் ஜாதகத்தை கொடுத்ததும் ஆசன வாயுவில் அது இருக்குங்க அப்படின்னு அவரோட ரூல்ஸை பயன்படுத்தி சொன்னார். எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது. கேன்சர் இருக்குன்னு சொல்கிறதே பெருசு, கேன்சர் எந்த இடத்துல இருக்கும் அப்படிங்கிறது வந்து இன்னமும் ரொம்ப அற்புதமாக இருந்தது. அந்த விதத்தில் நான் ரொம்ப ஆச்சரியமாக அவர் பார்த்தேன். அதுக்கு ஒரு நன்றி.
உங்களுடைய 2 புத்தகத்திலையும் இருக்கக்கூடிய எல்லா விதிகளையும் நான் பயன்படுத்தி இதில் நிறைய ரிசல்ட்டு எடுத்துட்டு நான் மக்களுக்கு நல்லது செஞ்சிட்ருக்கிறேன். இதுக்கான வாய்ப்பையும் இதுக்கான ரூல்ஸையும் கொடுத்த உங்களுக்கு மிக்க நன்றி, மிக்க நன்றி, மிக்க நன்றி, கோடான கோடி நன்றிகள். இந்த வாய்ப்பளித்த எல்லோருக்கும் என்னுடைய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். நன்றி, வணக்கம். ராஜா வெங்கட்ராமன் அவர்கள் சாட்சி சொன்னார். அந்த சாட்சியை பற்றி நான் ஓரிரு வார்த்தைகள் பேச விரும்புகிறேன். அதற்கு முன்னால் அவர் ஜோதிட வேதம் 3ஆம் பாகத்தை விலைக்கு வாங்கிவிட்டார். விலைக்கு வாங்கிவிட்டு அந்த நூலை நூலாசிரியரின் கையாலே அதை பெற வேண்டும் என்று ஆசைப்படுகிறார். ஐயா, உங்கள் ஆசை நிறைவேறுகிறது.